Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. திருச்சி மாவட்டம் சமயபுரம் மற்றும் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக நியூஸ் தமிழில் செய்தி வெளியான நிலையில் இது தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்துள்ளனர். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இவர்கள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? மேலும் இந்த விசாரணை வளையத்திற்குள் வேறு யாரேனும் கொண்டுவரப்படுகிறார்களா? வணக்கம் மகிழா. தமிழகத்தில் மதுபான கடையில் மதியம் 12 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை செயல்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் 24 நேரமும் மது விற்பனை நடைபெறுவது குறித்து நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதே போன்று சமயபுரம் 4 ரோடு பகுதியில் 2 மதுபான கடை இருக்கிறது. 2 மதுபான கடையின் அருகே வெட்ட வெளிச்சமாக அதிகாலை முதலே தள்ளுவண்டி கடையில் மூட்டையில் கோட்டர் பாட்டில்களை வைத்து ஒரு கோட்டர் பாட்டிலுக்கு 100 ரூபாய் வரை அதிகமாக வைத்து விற்பனை செய்யப்பட்டது. இது குறித்தும் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இதில் பலரும் வரிசை கட்டின்று மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். குறிப்பாக காவலர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட்டில் கள்ளசந்தையில் மது விற்பனை செய்த சரத்குமார், சமயபுரம் பகுதியில் உள்ள தள்ளுவண்டி கடையில் மூட்டையில் வைத்து மது விற்பனை செய்த ராபர்ட், முத்தமிழ் செல்வன் ஆகிய 3 பேரையும் 3 பிரிவின் கீழ் கைது செய்து திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் அவர்களை திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சட்டவிரோதமான செயலில் ஈடுபடும் நபர் குறித்து தகவல் தெரிவித்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளார். அதாவது 89 39 14 6 100 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு 24 மணி நேரமும் தகவல் தெரிவிக்கலாம் என்று திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்னம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து சட்டவிரோதமாக மற்ற இடங்களில் மது விற்பனை நடைபெற்றால் அது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து மற்ற பகுதியிலும் மது விற்பனை நடைபெற்றார் என்பது காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.